இன்றைக்கு வந்து AliExpressலேருந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் வாங்கின திங்ஸ் தான் இந்த ஐஃபோனோட கவர். இந்த ஐஃபோன் 6s கவர் தான். இது பார்க்கவே க்யூட்டாக இருந்துச்சு. ஒரு பிங்க் கலரில் இருந்தா போல் நான் எடுத்துட்டேன். எப்படி பிக்சரில் இருந்துச்சோ அதே மாதிரியே வந்துருந்துச்சு. இது வந்து நான் 60% ஆஃபரில் தான் எடுத்திருந்தேன். இந்த கவரோட ப்ரைஸ் வந்து ஸ்ரீலங்கா ப்ரைஸுக்கு வந்து 313 ரூபாயும் இந்தியன் ப்ரைஸுக்கு வந்து 85 ரூபாயும் வந்துருந்துச்சு. இந்த கவர் தான் நிறைய காலமாக யூஸ் பண்ணியிருந்தேன். நான் அதோட சைட் பக்கமாக எல்லாம் பிஞ்சிட்டு அதோட வந்து பழுப்பு நிறமாகிட்டு சரி புது கவர் வந்து வாங்குவோம்னு தான் அந்த பிங்க் கலரில் வாங்கியிருந்தேன். அது ரொம்ப ரொம்ப க்யூட்டாகவே இருந்துச்சு. அதால் தான் நான் அதை ஆர்டர் பண்ணி எடுத்திருந்தேன். அதோட வந்து ப்ரைஸும் வந்து ரொம்பவே குறைவாக இருந்துச்சு. இதுக்கு நான் ரேட்டிங் 10க்கு 9 கொடுப்பேன். நெக்ஸ்ட்டாக வாங்கினது வந்து இந்த நெக்லஸுகள் ப்ரேஸ்லெட்டுக்கு வந்து குக்ஸுகள் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து இந்த கோல்டு குக்ஸுகள் வந்து உடனே உடைகிற மாதிரி இருக்கிறது. ஸோ அதால் வந்து நான் நெக்லஸுகள் கை செயின் அப்படி வந்து யூஸ் பண்ணுறது குறைவாக இருக்குமேட்டா குக்ஸ் உடைஞ்சி இருக்கிறதால இதை நான் வாங்கினா அதை யூஸ் பண்ணலாம் தானேன்ட்டு தான் இது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுவும் வந்து 50% ஆஃபர். இதுன்ற ப்ரைஸ் ஸ்ரீலங்கா ப்ரைஸுக்கு வந்து இது 106 ரூபாயும் இந்தியன் ப்ரைஸுக்கு வந்து 28 ரூபாயும் இருந்துச்சு. ரொம்ப சீப்பான ப்ரைஸில் தான் எல்லா திங்ஸுமே நான் வாங்குவேன். எப்படா ஆஃபர் போயிருக்குமன்றதை பார்த்து திங்ஸுகள் வந்து தேவையான திங்ஸுகள் வந்து நான் ஆர்டர் பண்ணி எடுப்பேன். அதோட இதில் வந்து 50 குக்ஸ் தான் வந்துருந்துச்சு. ஆனால் இது கருக்குமா கருக்காதான்றது வந்து எனக்கு தெரியலை. நான் இன்னும் யூஸ் பண்ண தொடங்கியலை. யூஸ் பண்ணாதுக்கு பிறகு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன மாதிரிண்டு இதை நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு நான் ரேட்டிங் 10க்கு 7 கொடுப்பேன். மூன்றாவதாக வாங்கின இயரிங்ஸ் வந்து ரொம்ப நாள் வாங்கணுமென்று எதிர்பார்த்து வாங்கின ஒரு இயரிங்ஸ் தான். என்கிட்ட இது கொஞ்சம் விலையாகவும் இருந்துச்சு. ஆனால் இது கொஞ்சம் ஆஃபர் போகிறதும் வந்து கொஞ்சம் குறைவாகவே இருந்துச்சு. 35% தான் இதுன்ற ஆஃபர் வந்து போயிருந்துச்சு. இந்த இயரிங்ஸுன்ற ப்ரைஸ் வந்து 191 ரூபா. அதோட வந்து இது ஸ்ரீலங்கா ப்ரைஸுக்கு 191 ரூபான்னா இந்தியன் ப்ரைஸுக்கு வந்து 52 ரூபா அப்படி வரும். இது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. இது எப்பயாவது ஒரு நாள் வாங்கணுமென்று யோசித்து வச்சுருந்த இயரிங்ஸ் தான் இது. நான் போட்டிருக்கிற பிளாக் கலர் இயரிங்ஸும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஆனால் ஸ்டோனுகள் என்ற வித்தியாசங்கள் வந்து வேறு. ஸோ இதுக்கு நான் ரேட்டிங் 10க்கு 10 தாராளமாக கொடுப்பேன். நாலாவதாக வாங்கின திங்ஸ் வந்து இந்த ஹேண்டியல் லிப்ஸ்டிக் தான். இதே மாதிரி முதலும் நான் ஒரு லிப்ஸ்டிக் வாங்கினேன். ஒரு பிங்க் கலர் டார்க் பிங்க் மாதிரி. இது வந்து ஒரு நியூட் ஷேட் மாதிரி தான் இருந்துச்சு. நான் நினைச்சேன் நியூட் ஷேட்டில் தான் ஆர்டர் பண்ணி எடுத்திருந்தேன். ஆனால் வரும்போது என்ன கலரில் வருகுதோன்னு தான் நினைச்சிருந்தேன். உண்மையிலே பக்காவான நியூட் ஷேட், ஒரு ப்ரௌன் கலர் நியூட் ஷேட்டில் தான் வந்திருந்துச்சு. என் ஸ்கின்னுக்கு வந்து நல்லாவே செட் ஆகிட்டு இந்த லிப்ஸ்டிக். நான் வாங்கின எல்லா லிப்ஸ்டிக்கையுமே இந்த லிப்ஸ்டிக் தான் எனக்கு பெஸ்ட்டான லிப்ஸ்டிக், பிடிச்ச லிப்ஸ்டிக்காக இருக்குது. ஒரு ப்ரௌன் கலர் பென்சிலும் அதுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த லிப்ஸ்டிக்கின் ப்ரைஸ் வந்து 276 ரூபா. அதாவது ஸ்ரீலங்கா ப்ரைஸுக்கு இந்தியன் ப்ரைஸுக்கு வந்து 75 ரூபா வரும். இதோட வந்து ஃப்ரீயாக வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணுற அந்த பேக்கேஜும் வந்து வந்துருந்துச்சு. அதோட இந்த பிராண்டும் வந்து நல்ல பெஸ்ட்டான பிராண்ட் என்னபடியாக அதில் இருக்கிற மாதிரியே எனக்கு லிப்ஸ்டிக்கின் கலரும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இல்லாமல் வந்துருந்துச்சு. அதோட வந்து இந்த லிப்ஸ்டிக் வந்து வாட்டர் ப்ரூஃப் லிப்ஸ்டிக்காகவும் இருந்துச்சு, லாங் லாஸ்டிங்காகவும் இருந்துச்சு. நிறைய டைம் இதுக்கு முதல் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருந்தேன்னா கிட்டத்தட்ட காலம்புற 5 மணிலேருந்து இரவு 7 மணி மட்டும் இந்த லிப்ஸ்டிக் வந்து அழியாமலே இருந்துச்சு. இந்த லிப்ஸ்டிக்கில் வந்து நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. அதில் வந்து 5வது நம்பரில் இருந்த கலர் தான் நான் எடுத்திருந்தேன்னா ஒரு ப்ரௌன் கலர் நியூட் ஷேட். ஸோ இதுக்கு நான் ரேட்டிங் 10க்கு 10 தாராளமாக கொடுப்பேன். நெக்ஸ்ட்டாக வாங்கின இயரிங்ஸ் வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் வந்த மாதிரி நிறைய ஸ்டோனுகள், இதில் வந்து செயின் வந்த மாதிரி ஒரு இயரிங்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இதுவும் பார்க்க நல்லாவே இருந்துச்சு. இது சும்மா ட்ரெஸ்ஸுகளுக்கு போடுறத விட இது வந்து பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி அப்படியான ஃபங்க்ஷனுங்களுக்கு வந்து இந்த இயரிங்ஸ் வந்து நல்ல செட் ஆயிரும். எனக்கு வந்து இந்த இயரிங்ஸ் வந்து பிடிச்சிருந்தது. அதோட வந்து சீப் ப்ரைஸில் தான் நான் இதுவும் வந்து வாங்கியிருந்தேன். இந்த இயரிங்ஸ் வந்து ஸ்ரீலங்கா ப்ரைஸுக்கு வந்து 140 ரூபாயும் இந்தியன் ப்ரைஸுக்கு வந்து 38 ரூபாயும் இருந்துச்சு. சீப்பான ப்ரைஸில் தான் நான் இதுவும் வாங்கியிருந்தேன். இதுவும் வந்து நான் ஆஃபர் மூலமாக தான் வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட 60% ஆஃபரில் தான் நான் இந்த இயரிங்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதுக்கு நான் ரேட்டிங் 10க்கு 9 கொடுப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.